ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஏங்க நல்ல நேரம் போயிட்டே இருக்குங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க. டைம் போயிடுச்சுன்னா நான் பொண்ணு கட்ட மாட்டேன் சொல்லிட்டேன். சார் டைம் ஆகிட்டு இருக்கு, வீட்டில் வேறு கேட்டுகிட்டே இருக்காங்க. நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே வர சொல்லுங்கள் சார். சார் இப்போ வந்துடுவாங்க, பக்கத்தில் இருக்காங்க. சங்கு ஊதினே இருக்குது, சீக்கிரம் வர சொல்லுங்கள் சார். தம்பி நேரமாச்சுல வா. அவனுக்கு தான் ஃபோன் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். இந்த பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கான். சொல்றா. டேய் மச்சான், எங்கடா இருக்க? டைம் ஆகுதுடா, உனக்காக எல்லாம் வெயிட் பண்ணுறாங்கடா. தோ பக்கத்தில் வந்துட்டேன்டா. சரி சீக்கிரம் வா. அப்புறம் மச்சான், போன தடவை மாதிரி நடந்துடாதுல? சே அதெல்லாம் எதுவும் நடக்காது. நான் அம்மா கிட்ட நேற்று நைட் இருந்தே எப்படி நடந்துக்கணும் பக்காவாக சொல்லி தான் கூப்பிட்டு வரேன். அப்பா. டேய் மச்சான் பாத்ரா, இந்த தரகரை கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு விட பிடிச்சிருக்காரு மச்சான். டேய் ஒன்றும் இல்லைடா, இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல? அதெல்லாம் மிஸ்ஸே ஆகாது. எப்படி நடக்குது மட்டும் பாரு. சரி கிட்ட வந்துட்டு வை. சரி சரி சீக்கிரம் வா, எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. சரியா? மாமா எவ்வளோ ஆச்சு? 150 ரூபா கொடுப்பா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் உள்ளே போனோன்னே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும். வணக்கம். இங்க இல்லம்மா, உள்ளமா. ஓ சரி சரி. வா. நல்ல வேளை யாரும் பார்க்கல. மாமா வணக்கம்மா. வணக்கம் மா. மா அச்சோ. வணக்கங்க. என்ன இப்படி பண்றாங்க? அம்மா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும். ஆமால்ல. வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். ஐயோ மா உட்காருமா. போதுமா வணக்கம் சொன்னது? ஐயோ இவ வேற முளைக்கிறானே. அது ஒன்றும் இல்லை சார், அம்மா எப்பவுமே இப்படி தான் தனித்தனியாக ரொம்ப மரியாதைனவங்க வேறு. எல்லாரும் தனித்தனியாக வணக்கம் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, எனக்கு கூட வணக்கம் சொன்னாங்க.
மா மா சத்தம் போடாம குடிமா. ஓ, ஒண்ணா. சத்தம் போடாம குடின்னு சொல்றேன்ல. என் கையில இருக்கிறத புடுங்கினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. குடு குடு. தம்பி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் பரவாயில்லைங்க. என்னதான் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையே வர போகிறவன் தானே. சொல்லுங்கள். அம்மாவுக்கு என்னப்பா பிரச்சனை? நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு. அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன சண்டையில் எங்கள் அம்மாவுக்கு அப்போ தலையில் பலமாக அடிபட்டுருச்சு. அதிலிருந்து தன்னை மறந்து அவங்க சின்ன வயசுக்கு போயிட்டாங்க. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் அம்மா மென்டலி சேலஞ்சு கிடையாது. அப்பப்போ இந்த மாதிரி குழந்த மாதிரி பண்ணுவாங்க. ரெகுலராக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக அம்மா சரியாயிருவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டீங்க தம்பி. இப்போ நான் சொல்லணும். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. போகிற வீட்டில் ராணி மாதிரி தான் வாழணும்னு ஆசைப்பட்றோம். கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஐயோ சார், உங்கள் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நான் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துப்பேன். நன்றி தம்பி. செலவு காமம் ஒன்றே உண்மை உறவு POGAN போக்கன் போக்கும் என்ன ப்ரோ கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? மூஞ்ச பார்த்தா வழக்க போல குருமா போலையே. ஆமாடா. என்னாச்சு ப்ரோ? பொண்ணு வீட்டில் எல்லாம் ஓகேன்னு சொன்னீங்களே. பொண்ணு வீட்டில் எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கு. ஆனால் வேற யாரு? அம்மா தான். ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. அப்படி இல்லைடா. நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து போகிறோம், ஆனால் அது நமக்கு நடக்கலைன்னா வேற எது மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது. விடுங்க ப்ரோ, வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும். என்ன எடுத்துக்கோங்களேன், நான்லாம் 5 செலக்ட் பண்ணி 3 ஃபில்டர் பண்ணி 2 ஃபாலோ பண்ணி 1 ஓகே பண்ணுவேன். உங்களுக்கும் அமையும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. பாய் ப்ரோ. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேசம், காசு பணம் வந்தா நேசம் சில மாசம், ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு நானும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி, பச்சை குழந்தைன்னு பால் ஊட்டி வளர்த்தேன் பாலை குடிச்சு புட்டு பாப்பா. ஏங்க சாரிங்க எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. சாரி சொன்னா போதுமா? இப்படி இடிச்சிட்டா சாரி சொல்றேன். உனக்கு மண்டல அறிவில்ல? சாரிங்க, நிஜமா பாட்டிக்கிட்டே வந்தனால கவனிக்கல. ஆசியா மண்டல இப்படி போயிடுச்சே. ஏங்க உடஞ்ச பொருளுக்கு வேணா நான் காசு கொடுத்துட்றேங்க. காசு கொடுத்தால சரியாயிடுமா? உன்னெல்லாம் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும். பாட்டு கேட்டு அஹஹான்னு வர என்ன இதென்ன நீ கட்டணும்டா? எனக்கும் அடிபட்டுருச்சு, என் ஸ்கூட்டி பேபிக்கும் அடிபட்டுருச்சு.
என் அப்பா கூட என்ன அடிச்சது இல்ல. உன்னெல்லாம் புடிச்சு ஜெயில போடணும். அடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், பேசிட்டே இருக்கேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. இப்போ அதுக்கு உடஞ்ச பொருள் காசு தர வேறு சொல்லிட்டேன். ஆமாம், நான் பாட்டு கேட்டே வந்து தெரியாமல் இடிச்சிட்டேன். அதுக்காக ஓவரா திட்டுறேன். என்னமோ போலீஸை கூப்பிடுன்ற. நீங்கள் கூப்பிடு, போலீஸை கூப்பிடு. எங்கே நான் கூப்பிடவா? நான் கூப்பிடவா போலீஸ்க்கு? சார், இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தேன் சார். அந்த பொண்ணு ரோட்டில் பாட்டு கேட்டு என்னை வண்டியில் வந்து இடிச்சிருச்சுன்னு சொல்லட்டுமா? ஐயோ, என்ன இப்படி பேசுறீங்க? நீங்கள் பேசுறது போங்க இல்லையா? ஏதோ அடிபட்டுருச்சுன்னு கோவத்துல பேசிட்டேன். மன்னிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. எது? ஒரு நிமிஷம். இனிமேல் ரோட்ல பாட்டு கேட்டு போகாதீங்க. உடஞ்ச பொருள் காசு? இட்ஸ் ஓகே. எத்தனையோ இடத்துக்கு என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனேன். அத்தனையும் வத்தலும் ஓட்டையும் உடசலுமா இருந்தது. இந்த ஒண்ணுதான் பாக்குறது கண்ணுக்கு லட்சணமா இருந்தது. எனக்கு கிடைக்கிற நிம்மதியா இருந்தது. அதையும் என் தங்கச்சின்னு சொல்லி என் தலையில கலந்துக்கு போட்டு நாம என்ன பண்ணி தெய்வம் நினைக்கிறீங்களா? நீ ஏன்டா நினைச்ச? 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சி கெடுக்கிற பிளாஸ்பேக் என்ன பண்ணிடுது? இவ்வளவு அவனுக்கு மணிக்கு நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். மா 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 என்ன போன் அடிக்குது பாரு, எடுத்துட்டு வாமா. யாரு இவங்கெல்லாம்? மகனே, இவங்கெல்லாம் பொண்ணு விட்டுக்காரங்க. மாப்பிள்ளை பார்க்க வந்துட்டாங்க. வழக்கமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்க போவாங்க. ஏன் கேட்கணுமே? அதுக்கு ஏற்பாடு பண்ணேன். நான் சொல்லல, எனக்கு ஒரு அழகான பையன் இருக்காருன்னு. ஆமாங்க, அது இவர் தான். நான் தாங்க. என்னமா பண்ற? சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. மா, போன காதுல வை. அட்டன் பண்ணி காதுல வைமா. ஐயோ, மா மா, இங்க வா. என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா? உன்னை போன் அது காதுல வைக்கதானே சொன்னேன். வைக்கதானே சொன்னேன், பிடிக்க சொல்லல. இது? பிடிச்சிருப்பேன்ல. உனக்கு காலங்காலத்துல சமைச்சு கொட்டுறேன்ல, நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. இன்னைக்கு நீ பட்னியாரு, அப்பதான் அருமை தெரியும் உனக்கு. சைடுல செஞ்சுட்டு எப்படி நிக்குது பாரு. பாக்குறத நீங்க சோறு இல்ல போ. இந்த பொட்டேட்டோ அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இது பொட்டேட்டோ அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை. சபா, ஐயோ இவன் வேற சொல்றாவா? நீ தான் மச்சான் சொல்லணும். டேய், பழசே நினைச்சிட்டு இருக்காத. தரகர் இப்பதான் கால் பண்ணாரு. வேற ஒரு பொண்ணு வீட்டில் உன் ஃபோட்டோ காமிச்சிருக்காரு போல. அதனால நாளைக்கு பொண்ணு பார்க்க போலாமான்னு கேட்குறாங்க. டேய் வேணாண்டா. ஏய் மச்சான்,
தடவை அம்மா வீட்டில் விட்டுட்டு வாடா, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் சொல்கிறத கேளு. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், இந்த தடவை நான் சொல்கிறபடி கேளு. மச்சான் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க, நீ ஒரே ஒரு பொய் சொல்லு மச்சான். டேய் முடியல மச்சான், டேய் வேணாண்டா. அந்த சொட்டை ஏதோ சொல்கிறான், நீ ஏன்டா பொண்ணு பார்க்காம இருக்கணும்? நீ கிளம்பிரு, நான் வரேன். டேய் யாராவே தம்பி இவர் தான் பொண்ணோட அப்பா. வணக்கம் தம்பி, உட்காருங்க. எங்கேப்பா ஒர்க் பண்ணுறீங்க? டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன். மாதம் 35,000 40,000 வாங்குறேன். எல்லாம் தரகர் சொல்லிட்டாரு. வீட்டில் யாரும் பெரியவங்க வரலையா? சார், மாப்பிள்ளையோட அம்மா வெளியூர் போயிருக்காங்க, வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். எதாக இருந்தாலும் மாப்பிள்ளை சொல்கிறது தான். மாப்பிள்ளை ஓகே சொல்லிட்டாருன்னா வீட்டு ஓகே சொன்ன மாதிரி தான், மற்றதெல்லாம் நம்ம பார்த்து செய்கிறது தான். சரிப்பா. ஆமாம் சார், தரகர் சொல்கிறதும் கரெக்ட் தான். அப்படியா? சரி சரி சரி. தம்பி எடுத்துக்கங்க. இங்கே கொடுமா. பாப்பா உங்ககிட்ட தனியாக பேசணுன்றாங்க, போய் பேசிட்டு வாங்களேன். பரவாயில்ல சார். டேய் போடா. இப்போ இதெல்லாம் சகஜம் தானேப்பா. போ. ஹாய். ஹாய்ங்க. காஃபி எப்படி இருந்துச்சு? நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சா இல்லை சூப்பராக இருந்துச்சா? ஐயோ இல்லைங்க. அப்போ நல்லா இல்லையா? ஐயோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கா? உங்களுக்கு தான். இளையராஜா சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஃபுட்டில்? ஃபுட்டில் இது பிடிக்கும் அது பிடிக்கும்லாம் இல்லைங்க, எல்லாமே பிடிக்கும். ஃபுட்டுனாலே பிடிக்கும். தானே பிடிக்காம. சாரி, ஜஸ்ட் ஃபார் அ ஜோக். வேறு ஏதாவது ரொம்ப பிடிக்கும் ஆனால் பண்ணதில்லை அந்த மாதிரி? ராயல் என்ஃபீல்ட் பைக் எடுத்துக்கிட்டு ஒரு லாங் டிரைவ் ஒரு நாள் தனியாக போய் இளையராஜா சாங் கேட்டுகிட்டே போய் ஒரு மலை மேலே போய் தங்கணுங்க. அதான் என்னோட ஆசை. ஆனால் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. அப்போ நீங்கள் ஹோடோஃபிலா? ஐயோ வோடாஃபோனில் இல்லைங்க, நான் ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன். என்னாச்சு? ஹோடோஃபில்னா ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும்னு அர்த்தங்க. ஓ ஓகே. ஐயோ ஐயோ. சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு இந்த வானத்தில் இருக்க மேகங்களை பார்த்து இவ்வளோதான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் என் கனவு. என் கனவு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க? சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவனை லவ் பண்ணுறேன், இவன் பிரேக்கப் பண்ணுறான், அவன் இப்படி பேசுகிறான், அவன் இவனோட பேசுகிறான், இவன் ஏமாத்திட்டான், அவன் என் 3rd பாய் ஃப்ரெண்ட், எனக்கு டிவோர்ஸ் வேணும், இந்த மாதிரிலாம் காதில் கேட்டு கேட்டு பா அப்போ முடிவு பண்ணேன் இந்த மாதிரி எந்த கேட்டகரியிலையும் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கூட தான் எல்லாமே, என் ஆசை கனவு எல்லாமே. சரிங்க. பாப்பா பேசிட்டீங்களா? போலாமா? ஒரு 5 நிமிஷம் பேசணும் உங்ககிட்ட. அப்பா ஒரு 5 minutes வந்துடுறோம். சரிம்மா, சீக்கிரம் வா. இல்லை, உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் பற்றி இவ்வளோ சொன்னீங்க. ஸோ அதனால தாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. கீழே அவங்க போய் சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா ஃபாரின்லாம் போகலாங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட்டில் எங்கள் அம்மா அப்பாக்குள்ளே நடந்த சண்டேயில் அவங்க ஷாக்கில் மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இப்போலேருந்து இப்போ வரையும் ஒரு குழந்தையாக தான் நடந்துக்கிறாங்க. நீங்கள் பயப்படலாம் வேணாங்க, எங்கள் அம்மா நான் பார்த்துப்பேன். நீங்கள் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும். அவங்க கரெக்டாக டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க, சீக்கிரமே சரியாயிருவாங்க. அவங்க நல்லபடியாக பழைய மாதிரி ஆயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா,
உங்கள் மேகம் பொய்யால் கலைஞ்சிடக்கூடாதுங்க, அதான். டோன்ட் வரி, கலையாது. சரி. எனக்கு இப்போ கல்யாணம். என்னாச்சுடா? ஏன் வெளியே நிற்கிற? வாடா சொல்கிறேன். டேய் ஏன்டா இப்படி இழுத்து போற? டேய் உர்றா. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? என்னடா பேசுன அந்த பொண்ணுகிட்ட? உன்னை தாண்டா கேட்குறேன், அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசுனேன்? உண்மையை சொன்னேன். டேய் என்ன பேசுன்னு கேட்குறேன். படத்தில் வர ரஜினி டைலாக்லாம் பேசுற. டேய் மச்சான் பேசாதப்பா, நீ எதுவும் பேசாத. டேய் டேய் பேசாத. டேய் நான் என்ன சொல்ல வந்தேனா? டேய் இந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு வாடானா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு வந்திருக்க. தம்பி இதுவரை 9 பொண்ணுகள் காமிச்சிருக்கேன் நான். பா உனக்கு என்ன ரொம்ப நல்லவன் நினைப்பா உன் மனசுல? நான் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணா நீ இப்படி பண்ற? தம்பி இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது. அப்படி கல்யாணம் ஆகணும்னா அவங்க அம்மா மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொல்லு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் மயிராண்டி உன்னை வெட்டி புதைச்சிருவேன். அவங்க அவனுக்கு மட்டும் அம்மா நினைச்சடா, எனக்கு அம்மா தான்டா. உனக்கு என்ன காசு தர வேணும்? இந்தா ஓடிப்போ. உனக்கெல்லாம் நல்ல விஷயம் நினைச்ச பாரு, என் புத்தியை செருப்பால அடிச்சுக்கணும். சிப்பா இவனுக்கெல்லாம் கல்யாணம் இவனுங்க ஆகாது. பார்த்து அப்படி வச்சுக்க. ஆயிடுச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்டா. பாத்தியா அவன் என்ன பேசிட்டு போறான்னு? சிப்படா. டேய் சாரிடா. டேய் சாரிடா, நான் வேணும்னுலாம் சொல்லடா. இங்கே பார், புரிஞ்சுக்க மச்சான், உனக்கு 30 வயசுக்கு மேலே போயிட்டு இருக்குடா மச்சான். நம்ம ஊரில் இப்போ இருக்கிற பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, புரியுதா? சொந்த வீடு இருக்கா, நகை இருக்கா, லொட்டு இருக்கா, லொசுகு இருக்கான்னு 1008 கேள்வி கேட்குறானுங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்பட்றா இதெல்லாம் தேவையாடா? மச்சான் இங்கே பார், அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்லைடா, எனக்கும் அம்மா தான், புரிஞ்சுக்கோ. ஆனால் வேறு வழி இல்லை மச்சான், நான் சொல்கிறத கேள்றா. அவன் ஹாஸ்பிட்டல் விட்டுலாம்டா மச்சான், எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம்டா. காரணம் இல்லாமல் கலைஞ்சு போகுது கனவு இல்லை, காரணம் சொல்லி விட்டு போகுது காதல் இல்லைடா. நான் அம்மாவை விட்டு எப்படா போவேன்? அம்மா என் பேரை சொல்லி 9 வருஷம் ஆச்சு தெரியுமா? நம்ம அம்மா வச்சான். டேய் டேய் மச்சான், வாழ்க்கைக்கு காரணம் கிடையாதுடா, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் வயசு மாதிரி, புரிஞ்சுதா? இது உன் வாழ்க்கை, நீ தான் பார்த்துக்கணும். என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் உன் கையில் தான் இருக்கு, பார்த்துக்கோ.
வீட்டில் பைத்தியத்தெல்லாம் வச்சுட்டு இவனுங்க எப்படி பொண்ணு கேட்க வரானுங்க? தம்பி இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது. அப்படி கல்யாணம் ஆகணும்னா அவங்க அம்மா மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொல்லு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. சின்ன வயசுலேருந்து நாங்கள் குழந்தைய போல பார்த்துட்டு வரோம். போகிற வீட்டில் ராணி மாதிரி தான் வாழணும்னு ஆசைப்படுறோம். கஷ்டப்பட்டுறக்கூடாது. இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது. அப்படி ஆயிடுச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கேன்டா. மச்சான் நான் சொல்கிறத கேளுடா. உன் ஹாஸ்பிட்டல் விட்டுலாம்டா. மச்சான் எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம்டா. அம்மா இருவேன். அண்ணா ஒன்று சொன்னேன். சொல்லுங்க ப்ரோ. லேஸ் பாக்கெட் ஜெம்ஸ் மிட்டாய், இந்த டைரி மில்க் சாக்லேட் கொடுங்க. ஆ 100 ரூபா. அம்மா இந்தா. அண்ணா போலாண்ணா. அண்ணா நிறுத்திக்கங்கண்ணா. மா ஆமாம் அண்ணா ஒன்று சொன்னா. இந்தாங்கண்ணா. லாலிபாப் இருக்கு, பிஸ்கெட் இருக்கு. ஏய் ஜெம்ஸ் வாங்கலையா? ஹை மா இது என்னது? பத்திரமா இரு. ஹை பத்திரமா இருமா. நான் போகிறேன். பார்த்துக்க.
குமரனா கீழ்ப்பாக்கு சிக்னலில் உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுப்பா. லாரி அடித்து ஸ்பாட் அவுட்டு. எங்கே இருக்க வரியப்பா? பெத்த அம்மா வீட்டு தனியாக விட்டா போகிறது. யார் அவன்? கூட்டுங்க அவனை. அம்மா அம்மா என்னப்பா அப்பா விட்டு போன மாதிரி நீயா விட்டு போயிடுவேன் நினச்சி பயன்ட்டம்மா. ஐயோ பயப்படாத பட்டு. அம்மா அப்பா பண்ண மாதிரி பண்ண மாட்டேன். என் உசுறு இருக்கிற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். என் உயிருடா நீ. உனக்காக தான் செல்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை விட்டு போக மாட்டேல்லம்மா. உன்னை விட்டு எப்படிடா நான் போவேன்? நானும் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் எப்படி துணிந்தேனோ நீ இல்லா உலகில் நான் வாழ்வேனோ உயிரில்லா உடலை போல நீ இல்லா நானும் வாழ தாயை விட்டு தாரம் தேடி உன்னை விட்ட நானும் பாவி. என் கணியே சுடரே என் கண்ணம்மா என் ரத்தம் யாவும் உனதல்லவா. என் கணியே சுடரே என் கண்ணம்மா என் ரத்தம் யாவும் உனதல்லவா. என் சின்ன தாயவளோ என் சின்ன தாயவளோ மா எங்கம்மா இருக்க? மா 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 எங்கம்மா இருக்க? மா மா
வா. தப்பட்டனே. மா, உன்னை எங்கன்னு போய் தேடுவேம்மா நானு. உன்னை தொலைச்சிட்டேனேம்மா. குமரா, என் சின்ன தாயவளோ சாரிம்மா, என்னால் உன்னை 1 மணி நேரம் கூட புரிஞ்சு இருக்க முடியலம்மா. என் தப்பு தான். என் உயிர் இருக்க வரை உன்னை விட மாட்டேம்மா. எனக்கு கல்யாணம் ஆகலனா கூட பரவாயில்லம்மா, நீ கூடவே இருமா, அது போதும்மா எனக்கு. சாரிம்மா. அழுவாத, சாப்பிடு. வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். வாமா. இனி உன்னை எப்பவுமே திட்ட மாட்டேம்மா. வா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யார் நீ? நீ பாட்டுக்கு பேஷண்ட்டை கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நீயா? இவரா? கேட்கல, என்ன சொன்னீங்க? சாரி, நீங்க பாட்டுக்கு பேஷண்ட்டை கூட்டிட்டு போறீங்க, அதான் கேட்டேன்.